சண்டே மார்னிங் பாப்பா அவங்களுக்கு இன்றைக்கி ஜூஸ் எதுவும் போடல. ஏன்னா கொஞ்சம் பேக் பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு அனுஷ்கா சொன்னா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கருப்பு கவுனி அரிசி உளுந்து போட்டு களி தாங்க கிண்டினேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா மூங் தால் தோசை. இது வந்து பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆந்திரா டிஷ்ஷு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபுல் ஹை ப்ரோட்டீன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன்னா கடலை சட்னி. வதக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம், ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். களி பாருங்கள் எவ்வளோ அழகா அப்படியே நெளு நெளு நெளுன்னு இருக்குன்னுச்சுட்டு நார்மலாக நம்ம பச்சை அரிசி இல்லை இட்லி அரிசி போட்டு பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியும் உளுந்தும் சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாப்பா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு 4-5 ஸ்ட்ராபெரி ஒரு ப்ளம்ஸ் தான் கொடுத்து விட்டேன். காலையில் 6:30 மணிக்கெலாம் இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ பாப்பா அவங்களுமே ரெடி. சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற போயாச்சு. பாப்பா அவங்களும் அதுக்குள்ளே சாப்பிட்டு ரெடியாக கிளம்பிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே பாப்பா அவங்கள கூட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி டே எங்கள் வீட்டில் இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பை.